இந்த 2026ஆம் ஆண்டில் கடகராசிக்கு பணம் ரீதியாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், வண்டி வாகன சேர்க்கை, சொத்து சேர்க்கை இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? அதாவது கடகராசி எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு பொதுவான நிலையே என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நீர் ராசியை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சந்திரன் தான் இங்கே வந்து அதிபதியாக இருக்காரு. ஸோ இப்போ சந்திரன் அப்படின்னாலே வந்து என்னன்னா நம்மளுடைய மனம். அப்போ எப்பயுமே என்னங்க ஆசைப்படும், நான் எப்படி வருவேன், என்ன பண்ண போகிறேன், என் வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க. பொதுவாகவே இவங்களுக்கு இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டுங்க. இந்த குரு பார்த்தீங்க அப்படின்னா முன்ன பின்ன இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது தன்னுடைய ராசிலேயே வந்து அமர்றது, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல அமர்றது. இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து குடும்பம்ன்ற விஷயத்தில் ஏதாவது ஒரு சுருக்கம் இருக்கும். ஏன் அந்த சுருக்கம் ஏற்படும்? ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கு. நம்ம ஒன்று பேச போவோம், அது ஒன்று புரிதலாக மாறும். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு குடும்பத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய அமைப்பு இருக்கும். இது ஏன்னா இவங்களோட வளர்ச்சிக்காக தான். இதை வந்து நம்ம தவறாக எடுத்துக்கணும் இல்லை. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாழ்க்கை அமையக்கூடிய தன்மைகளாக இருக்கும். அதாவது கடந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அதாவது பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடன் வாங்கியிருக்குது, அது கஷ்டத்துக்காக போராடுறது, இந்த மாதிரி இருக்கும். எதாவது ஒன்று இழந்தால் தானே ஏதாவது ஒன்று கிடைக்கும். அது மாதிரி இவங்களுடைய குடும்பத்தை இழக்கும் போது இவங்க வெளிநாடு வெளியூர் போவாங்க, நல்ல பணம் சம்பாதிப்பாங்க. இதற்கான அமைப்புகள் அமையலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதாவது எப்பயுமே குரு எடுத்துட்டோம் அப்படின்னா நிற்கிற இடத்த விட அவங்க பார்க்கக்கூடிய இடத்துக்கு பவர் அதிகம்னு சொல்லுவோம். ஸோ இவங்க 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. பல பேர் வந்து நான் ட்ரீட்மெண்ட்டில் போய் குழந்தை பெற்றுக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க, ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணோம், இன்ன வரைக்கும் அமையல. இந்த டைம் அமையுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு ஏதாவது சுப செலவுகளாக மாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. ஒரே விஷயம் என்னென்னா, இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஏதாவது அவசரமாக நம்ம ஒரு விஷயத்த பெருசாக பண்ணிடுவோம், ஒரு குறுக்கு வழியில் போய் சம்பாரிச்சிடலாம், அதாவது நிறைய வந்து சமூக அரசாங்கத்துக்கு ஒரு புறமான ஒரு விஷயங்களை செஞ்சு வருமானம் பார்த்துடலாம்னு நினச்சோன்னா நம்ம மாட்டிப்போம். ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியடில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ராகு வந்து அங்கே இருக்கிறதுனால நமக்கான விஷயங்களை ஒரு தடைகளை கொடுக்கும். இந்த நேரத்தில் நமக்கு என்ன ஐடியா வரும் தெரியுங்களா? நம்ம தான் நல்லா சம்பாதிக்கிறோமே, நம்மளோட ஐடியாஸை வச்சு நம்ம பெருசு பண்ணிடலாம், இருக்கிற வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணி பெருசு பண்ணலாம், இல்லைன்னா ஒரு தொழிலை வந்து பெருசு பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தோணும். ஸோ இந்த டைம் பீரியடில் உங்க சுருக்கிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வருமானம் வரும். வருமானத்தை வர்றதை வச்சு கடன் அடைச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒன்றை போட்டு உன்னை சம்பாதிக்கிறேன்ற பேராசைக்குள்ளே போனாங்கன்னா மாட்டிப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய வந்து ட்ரேட் பண்ணுவாங்க, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளலாம் போகும்போது இவங்களுக்கு இன்னும் ஆசை அதிகமாகும். ஒரு பணத்தை போட்டு 2 பணம் ஆக்கலாம், 2 4 ஆக்கலாம்ங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அதுவும் நம்ம சும்மா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம கூட இருக்கவங்க சும்மா இருக்கவே மாட்டேன்ற மாதிரி கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்னாலே இவங்க கெட்டுறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைமில் கிடைக்கும். அதிகப்படியான ஆசை இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பார்த்துட்டே இருக்காரு. நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, நீ ஏதாவது ஒன்று பண்ணனா நீ என்கிட்ட மாட்டிப்ப, உன்னை என்ன பண்ணுவோம் நான் பண்ணிடுவேன்ற மாதிரியான சூழ்நிலைகள் அமையலாம். முடிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து தேவையில்லாமல் பொருளாதார கடனை கூட்டி நான் பெருசாக எதையும் பண்ணுறேன்றதை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு குடும்பம் அப்படின்ற விஷயத்துலேருந்து இவங்க கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி சூழ்நிலைகள் அமையும். சில பேருக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் வரும். இது கடனாலேயோ பிரச்சனைனாலேயோ இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இதை கொஞ்சம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் தவிர்க்கக்கூடிய ஒரு நிலை வரலாம். அது மட்டும் இல்லைங்க, பல பேருக்கு வந்து வீடு வண்டி வாங்கணும் ஆசை இல்லாமல் யாராவது இருப்போமா? இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கலாமா, இல்லை பழைய வீடை கொடுத்து புது வீடு வாங்கலாமாலாம் யோசனை ஐடியாலஸ்லாம் வரும். இந்த டைம் பீரியடில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா சனி வந்து உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் நல்லா வரப்போகுது, லாபம் கிடைக்கும். ஆனால் அனாவசியமாக போய் பெருசு பண்ணுறன்ற பேரை போடாமல் இருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பூர்வீக சொத்துக்கள்லேருந்து பணம் கிடைக்கும். அதை கொடுத்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பழைய வீடு வாங்கலாம். அதே மாதிரி பழைய வண்டி வாகனங்கள் ரொம்ப ஷார்ட் டேர்ம் தாங்க, ஒன் ஹேண்ட் ஓனர் தான், பெஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது வண்டி வாங்கணும் அப்படின்ற மாதிரி வாங்கினா பெஸ்ட்டுங்க. இவங்க புது வண்டி வாங்கினா அது தேவையில்லாம் விரயமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த டைம் பீரியடில் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதை பெரிய அளவில் போடாமல் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டுங்க. இவங்களோட குலதெய்வ வழிபாடுக்கு அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றது இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராப்தத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி தன்னுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம், இவங்களுடைய உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி வரும்போது பூர்வீகம் என்ன அளவுக்கு சொத்து கிடைக்கும் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி பூர்வீகத்தில் அவங்களுக்கு என்னென்ன நோய்கள் இருந்துச்சோ அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை போயிட்டு அன்டைமில் நம்ம சாப்பிட்றது, துரித உணவுகள் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களை இவங்க தவிர்த்துக்கணும். எப்படி அவங்க வீட்டில் பாரம்பரியத்தில் இருந்தாங்களோ அதே மாதிரியான முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் அதிகப்படியான ஆசைப்படாட்டி இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைய போது இவங்களுக்கும் எல்லாம் அமையும். ஏதோ ஒன்று இழந்து ஒன்று அமைகிற மாதிரியான சூழ்நிலைகள் அமைது. இதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நாட்களில் போயிட்டு அபிஷேகம் ஆராதனை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இவங்கெல்லாம் ரொம்ப டென்ஷனான ஆட்கள். சும்மாவே வந்து எல்லாத்தையும் குழப்பி முடிவெடுக்கும்போது தடுமாறுவாங்க. அப்படிலாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா ஒரு லாங் ட்ரிப் போயிடணும்.
இவங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கான பரிகாரம்னே சொல்லுவேன். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, சனி சந்திரனை தொடர்பு படும்போது இவங்களுக்கான விஷயங்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா, இவங்களோட பூர்வீக வீட்டுக்கு போகிறது, முன்னோர்களை போய் பார்க்கறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பிராப்தத்தை ஏற்படுத்தும். வயதான ஆட்களை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உதவி செய்யும் போது, தான தர்மங்கள் செய்யும் போது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லைங்க, நான் தான தர்மம்லாம் செய்ய முடியல அப்படின்னா கூட வயசானவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.